தோலின் மூலியமா கிடைக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தி தான் நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலா உருவாக்கப்படுது. அந்த வகையில இந்த தோலினுடைய எதிர்ப்பு ஆற்றல் தான் அந்த சக்தியை உள்வாங்கிறதுக்கு பயன்படும். இது மட்டும் இல்ல, தோல்ல ஏதாவது ஒரு தொந்தரவுகளோ, தோல்ல ஏதாவது ஒரு கிருமியோ பாக்டீரியாவோ ஏதாவது வந்துச்சுன்னா அது உடம்புக்குள்ள போய் நம்ம உள்ளுறுப்புகளை பாதிக்காத வகையில பார்த்துக்கிறது இந்த தோலினுடைய எதிர்ப்பு சக்தி தான் அந்த வேலையை செய்யும். மூணாவது பாத்தீங்கன்னா, சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளுக்கு வைட்டமின் டி கிடைக்கும்னு படிச்சிருப்போம் இல்லையா ஸ்கூல் செட்ல. அப்போ அந்த வைட்டமின் டியை நம்ம உடம்புக்கு எடுத்து கொடுக்கறது இந்த தோலினுடைய முக்கியமான பணி. இதுக்கு அடுத்து தோலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் எண்ணெய் சுரப்பிகள் இருக்கும். எண்ணெய் சுரப்பிகள் நம்ம சிலருக்கு பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ஆயிலிஷா இருக்கு, எண்ணெய் படிஞ்சுமே இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ அந்த எண்ணெய் சுரப்பி அப்படிங்கிறது தோலினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு அரண். இந்த தோலுக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுக்கறதும், இந்த தோல் ரொம்ப வறண்டு போச்சுன்னா தோலினுடைய ஆரோக்கியம் கெடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்காக உடம்பு ஏற்படுத்தின ஒரு விஷயம்தான், ஒரு பாதுகாப்பு ஏற்படுதான் எண்ணெய் சுரப்பியை சுரந்து ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஆயிலிஷா இருக்கும். முகம் எண்ணெய் வடிவமே இருக்குன்ட்டு ஏதாவது சோப்பை போட்டு அந்த எண்ணெய் பசிய விளக்குறதுக்கான விஷயம் செய்வோம். நம்ம அதை என்ன பின்னாடி பார்ப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை நீக்கும். நம்ம தோலின் மூலியமா நீக்கும். வியர்வை மூலியமா வெளியே போகுது பாத்தீங்களா, அது எல்லாமே உடலுக்கு தேவையில்லாத கெட்ட கழிவு பொருளை தான் இந்த தோல் வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரி அதிமுக்கியமான இந்த 5 விஷயங்கள் தான் தோல் செய்யக்கூடிய முக்கியமானது. ஒண்ணு, எண்ணெய் சுரப்பி மூலியமா தோலுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, வியர்வை துவாரங்கள் மூலியமா கெட்ட விஷயங்கள் கெட்டதை வெளியே அனுப்புறது, உடம்போட வெப்பத்தையும் குளிர்ச்சியும் சமநிலைப்படுத்துறதுக்கான அந்த பராமரிப்பு வேலையை செய்யறது, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை பஞ்சபூத சக்தியை இருக்கிற வேலையை செய்யறது, ஏதாவது வைரஸ் பாக்டீரியான்ட்டு ஏதாவது தோல் மூலியமா உடம்புக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா அந்த ஸ்கின்னோடைய இம்யூனிட்டி அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி உடனே பாதுகாக்கிறது, சூரியனுடைய வெப்பத்துல இருந்து தேவையான வைட்டமின் சக்திகளை இந்த தோல் எடுத்துக்கிறதுன்ட்டு இந்த மாதிரி அதிக வேலைகள் இருந்தாலும் 5 இந்த முக்கியமான பணிகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது தோல் செய்யக்கூடிய மிக முக்கியமான பணிகள்ல சில விஷயங்கள் மட்டும் நம்மளுக்கு தேவையானது பார்த்திருக்கோம். இப்போ ஸ்கின் ப்ராப்ளத்துக்குள்ள போலாம். இந்த தோலினுடைய முக்கியமான பணிகள் பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே உடம்பு செய்ய வேண்டிய இயற்கையான வேலைகள். வெப்பத்தை பராமரிக்கிறதா இருக்கட்டும், குளிர்ச்சியை கொடுக்கறதா இருக்கட்டும், தோல் ரொம்ப வறண்டு போகும்போது அதுக்கு எண்ணெய் பசியை கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே உடம்பினுடைய வேலை. இது எல்லாமே இப்ப நம்ம பார்த்த விஷயங்கள். இப்போ இதுக்கு மாறா நம்ம செய்யக்கூடிய வேலைகள் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இது செய்யக்கூடாது அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த அழகு அப்படிங்கிற விஷயத்த இந்த உடம்பு தான் கொடுக்கணுமே தவிர நம்ம ஏற்படுத்திக்கிறக்கூடிய விஷயமா அல்ல. வெள்ளையா இருந்தா மட்டும்தான் அது வந்து அழகு அப்படிங்கிற விஷயம் எல்லாருடைய பொதுவான ஒரு பார்வையா இருக்கும். ஸ்கின் வந்து ஒயிட்டா இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உடம்பு எப்போ ஆரோக்கியமா இருக்கோ, தோலினுடைய இயற்கையான செயல்கள், இந்த அது இருக்கக்கூடிய எண்ணெய் சுரப்பினுடைய வேலையா இருக்கட்டும், வியர்வை சுரப்பினுடைய வேலையா இருக்கட்டும், அதோட இம்யூனிட்டியா இருக்கட்டும், தோல் மூலியமா வெளியே போடிய கெட்ட விஷயங்கள் வெளியேறது, அந்த தோலினுடைய வேலை எப்ப சரியா நடந்துகிட்டே இருக்கோ அப்ப ஸ்கின் அழகாதான் இருக்கும். தோலின் மூலியமா நடக்க வேண்டிய வேலைகள்ல நம்ம ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணி தோலை தொந்தரவு பண்ணிக்கிட்டோ இருந்தோம் அப்படின்னா தோலினுடைய வேலை முழுமையா நடக்காது. அப்ப வெளிப்படக்கூடிய பிரச்சனை தான் தோல் வந்து சுருக்கம் வந்துருச்சு, தோல்ல வந்து மங்கு வந்துருச்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா சொல்லுவோம். நம்ம கடைசியா பார்த்தோம் இல்லையா, ஒரு கழிவு நீக்கம். இந்த உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் தோலின் மூலியமாவும் வெளியேறும், யூரின் மூலியமா வெளியேறும், மோஷன் மூலியமா வெளியேறும், சளி மூலியமா வெளியேறும். உடம்புல நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே போயிட்டே இருக்கும், கெட்ட விஷயங்கள். அதுல ஒண்ணு தோல் மூலியமா வெளியேறக்கூடிய கழிவுகள் நிறைய இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச வியர்வை பார்ப்போம், உடம்புடைய வெப்ப கழிவு அந்த மாதிரி வெளியே போகும். இப்போ இந்த கழிவு இருக்கு இல்லையா, நம்ம தினம் தினம் மோஷன் போறோம், யூரின் போறோம், தும்புறோம், சளி வெளியே வருது, இதெல்லாம் இயல்பா உடம்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம 2 நாள் சரியா மோஷன் போகாம இருந்தாலோ, யூரின் அடைக்க வச்சிருந்தாலோ, மோஷன் அடைக்க வச்சிருந்தாலோ, உடம்பை விட்டு வெளியே போக வேண்டிய கெட்ட விஷயங்கள் சரியா வெளியே போகல அப்படின்னா அது வெளியே போகும்போது தொந்தரவு கொடுத்து போகும். இயல்பா போக வேண்டிய விஷயத்த நம்ம ஏதாவது அதுக்கு அந்த கழிவு லேட்டாகி வெளியே போகும்போது
தொந்தரவுகளை கொடுத்து போக்கும். அப்ப தோலின் மூலியமா வெளியே போக வேண்டிய வியர்வையா இருக்கட்டும், வெப்பமா இருக்கட்டும், பிற விஷயங்களா இருக்கட்டும், அதை சரியா வெளியேற நம்ம அனுமதிக்காம பவுடரை போட்டு வியர்வை சுரப்பிகளை பாதிக்க வைக்கிறது, கெமிக்கல் சோப்ஸ் போட்டு வியர்வை சுரப்பிகளை பாதிக்க வைக்கிறது, ஷாம்பு மூலியமா தோல்ல படக்கூடிய கெமிக்கல் மூலியமா வியர்வை சுரப்பியை பாதிக்க வைக்கிறது, ஆயில்ஸ் ஏதாவது ஸ்கின்னுக்கு ஏதாவது ஆயில் போட்டு, ஏதாவது ஃபேஸ்க்கு கிரீம் போட்டு ரசாயனம் சம்பந்தமான விஷயங்களை இந்த உடம்புக்கு போட்டு தோலினுடைய வியர்வை துவாரங்களை நம்ம பாதிக்க வைக்கும் பொழுது அந்த வியர்வை துவாரங்கள் மூலியமா உள்ள போகக்கூடிய பிரபஞ்ச சக்தியும் போகாது, சூரியனுடைய அந்த ஆற்றலும் கிடைக்காது. ரெண்டாவது, உடம்புக்கு தேவையான வெப்பம் குளிர்ச்சி அந்த வேலையும் தடைபாடு ஏற்படும். உடம்புல இருந்து வெளியே போக வேண்டிய கெட்ட விஷயங்களும் வெளியே போகாது. அப்போ சொந்த செலவுல நம்மளே சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி இந்த கெமிக்கல்ஸ் தோலினுடைய எதிர்ப்பு சக்தியை தாக்கும். நம்ம சொன்ன இல்லையா, தோலுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குன்ட்டு, அந்த எதிர்ப்பு சக்தியை தாக்க ஆரம்பிக்கும். அந்த எதிர்ப்பு சக்தியை தாக்க ஆரம்பிச்ச உடனே உடல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு செகண்டும் போராடிக்கிட்டே இருக்கும். அந்த தோலை சரி பண்றதுக்கு போராடிக்கிட்டே இருக்கும். நம்ம தினமும் இந்த கெமிக்கல் சம்பந்தமான பவுடரு, கிரீம், ஏதாவது ஒரு விஷயங்கள் உடம்பு தொந்தரவு பண்ற மாதிரி முகத்துக்கு உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எதிர்ப்பாற்றலுடைய திறன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ உடம்புல இருந்து வெளியே போக வேண்டிய அந்த கெட்ட கழிவுகள் தேங்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம வெளியே விடாம தடுத்துக்கிட்டே இருக்கோம்ட்டு. ஒரு ஸ்டேஜ்ல இது எல்லாமே அதிகமாகும் போது தோலுக்கு அடியில அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே போறதுதான் மங்கு, தோல் ஃபுல்லா அரிப்பு, சொரியாசிஸ், அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வரும்போது சொரிஞ்சு அப்படி நம்ம பிளட் வரும், தண்ணி எல்லாம் வடியும். அப்போ இயல்பா போக வேண்டிய சாதாரண விஷயத்த பல விஷயங்கள் போட்டு தடுத்து பின்னாடி அதை பெருசா மாத்தி விட்டு பூகமா கிளம்ப விட்டது நம்மளுடைய சின்ன சின்ன செயல்கள் தான். அழகுங்கிற பேர்ல நம்ம பண்ணின விஷயங்கள், தோலுக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் பண்ணோமா, இதுதான் பெரிய பெரிய பிரச்சனையா உருவானதுக்கான அடிப்படை காரணம். அப்போ இந்த தோல் அப்படிங்கிறது அடிப்படையாவே ஈரத்தன்மை கொண்டதாக தான் இருக்கும். இந்த தோலினுடைய அடிப்படையான விஷயமே ஈரத்தன்மை கொண்டதா இருக்கணும். ஒரு மரம் அப்படின்னா அந்த மரம் காஞ்சி போச்சுன்னா அதுக்கு உயிராற்றலே இல்லைன்னு அர்த்தம். காஞ்சி போச்சுன்னா திரும்ப முளைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு. வேரில் இருந்து எல்லாமே அதோட ஈரப்பதம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப மரம் பட்டு போச்சுன்னு சொல்லிடுவோம் இல்லையா, வளராது இல்லையா. அந்த மாதிரி இந்த தோலுக்கு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு தோலினுடைய ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு தோலினுடைய உயிர் சக்தியும் அதோட எதிர்ப்பு சக்தியும் வலுவா இருந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம போடக்கூடிய சின்ன சின்ன சோப்பு, கிரீமு, ஃபேர்னஸ் கிரீம்ட்டு பல விஷயங்கள் தோலினுடைய ஈரத்தன்மையை குறைச்சிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அங்க என்ன பண்ணும் அப்படின்னா வெப்பத்தை உண்டாக்கிறோம். கெமிக்கல்ஸ் எல்லாமே வெப்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ ஈரத்தன்மையை போக போக வெப்பத்தன்மை அதிகமாகும் போது ஸ்கின் இயற்கையினுடைய கட்டுப்பாட்டுல இருந்து நம்மளுடைய செயற்கை கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அப்ப நம்ம சொல் பேச்சுதான் கேட்கும். ஆனா இயற்கை கேட்கறது தானே நிரந்தரம், செயற்கையை கேட்கறது நிரந்தரம் ஆகாது. அப்போ நம்ம போடக்கூடிய பல விஷயங்கள் நம்ம ஸ்கின்னை பாதிக்கும். அதனால வரக்கூடிய பிரச்சனை தான் ஃபேஸ் சம்பந்தமான நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய, சூட்டு கொப்பளமா இருக்கட்டும், பல விஷயங்களா இருக்கட்டும். இதுல எல்லாருடைய கேள்வி ஒண்ணு நிற்கும், என்ன அப்படின்னா, நான் இத்தனை வருஷமா கிரீம்ஸ் யூஸ் பண்றேன், இத்தனை வருஷமா நான் ஃபேஸ்க்கு பவுடர் யூஸ் பண்றேன், எனக்கெல்லாம் ஃபேஸ்ல நீங்க சொல்ற மாதிரி எதுவும் வந்தது இல்லையே சார் அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கும். சிலருக்கு எனக்கு வந்ததில்லை, எனக்கு கூட வந்திருக்கு, ஆனா எனக்கு பக்கத்துல இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, சிஸ்டர்ஸ்க்கு நிறைய பேர் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனா அவங்களுக்கெல்லாம் எதுவும் வரலையே, நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்ற ஒரு கருத்து முரண்படும். அதுக்கான பதில், வியர்வை சுரப்பிகள் மூலியமா உள்ள போன கெமிக்கல்ஸ் ரத்தத்துல கலக்க ஆரம்பிக்கும். அப்ப முகம் சம்பந்தமான உங்களுக்கு முகத்துல எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வராம இருந்தாலும் அந்த கெமிக்கல்ஸ் உடம்புக்குள்ள இன்சர்ட் ஆகுது இல்லையா, உடம்புக்குள்ள வியர்வை சுரப்பிகள் மூலியமா உள்ள போது நம்ம ரத்தத்துல அது இன்க்ளூட் ஆகும் பொழுது உங்களுக்கு வேற எந்த ப்ராப்ளம் வேணாலும் வரலாம். அது தும்மலா இருக்கலாம், சரியா இருக்கலாம், இல்ல மோஷன் கம்ப்ளைண்டா இருக்கலாம், இல்ல அடிக்கடி சளி பிடிக்கிற ஒரு தொந்தரவா இருக்கலாம், ஜீரணம் சம்பந்தமான ஒரு குறைபாடா இருக்கலாம். நம்ம நினைச்சத ஒண்ணா இருக்கும், ஆனா அந்த கெமிக்கல் உடம்புக்குள்ள போய் பண்றது வேறையா இருக்கும். அது கெமிக்கல் யூஸ் பண்ணா முகத்துல மட்டும்தான் ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. இதுதான் உங்களுக்கு நான் கிளாஸோடைய ஆரம்பத்திலே சொன்னேன், ஒவ்வொரு உடம்பும் தனித்தனி. நீங்க ஒரு கிரீம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா எல்லாரும் அந்த கிரீம் யூஸ் பண்ற எல்லாத்துக்கும் அதே தான் வரணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு ஃபேஸில் எந்த ஒரு ப்ராப்ளம் காமிக்காது, நல்லா அந்த கிரீம் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் வந்துருக்கும், நல்லா ஃபேஸ் ஃபேர்னஸாக மாறி இருக்கும், ஹேண்ட்ஸமாக மாறி இருக்கலாம். பட் அதோடைய தாக்கம் உடம்புக்குள்ள பிற உறுப்புகளை தாக்கும் பொழுதோ பாதிப்பை ஏற்படுத்தும் போது வேற மாதிரி தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்க தவிர, ரசாயனம் பயன்படுத்தும் பொழுது அது 100% ஆரோக்கியம்ட்டு உலகத்தில் யாருக்கும் சொல்ல முடியாது.
எல்லாத்துக்கும் தெரியும். கெமிக்கல்ஸ் அப்படின்னாலே ஏதாவது ஒரு தொந்தரவு உடம்புல கொடுக்கத்தான் செய்யும் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி நோய் சத்து நன்மையை கொடுக்க முடியும்? அப்போ ஃபர்ஸ்ட் ஈரத்தன்மை அப்படிங்கிறது அந்த தோலுக்கு முதன்மை. அந்த ஈரத்தன்மையை நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் நம்மளுடைய அடிப்படையான வேலை. நம்ம பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் கிருமிகள், கிரீம்ஸ், சின்ன சின்ன யூஸ் பண்ற அந்த சென்டா இருக்கட்டும், பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஈரத்தன்மையை ஃபர்ஸ்ட் பாதிக்க வைக்கும். அப்போ உடம்போடைய ஈரத்தன்மை இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, குடிக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி நம்மளுக்கு முழுமையா உடம்புக்கு அதை ஏற்றுக்கொள்ளணும். இப்ப குடிக்கக்கூடிய தண்ணி எந்த அளவுக்கு நம்ம தாகம் எடுத்து குடிக்கிறோம், எந்த அளவுக்கு இந்த தண்ணி நிதானமா குடிக்கிறோம், வேகமா மடக்குன்னு குடிக்காம இந்த தண்ணி எந்த அளவுக்கு நிதானமா குடிக்கிறோம், முடிச்ச அளவுக்கு தண்ணியை வாய் வச்சு குடிக்கிறது தான் சிறந்தது. உங்க வீட்டுல இருக்கீங்கன்னா தனியா ஒரு வாட்டர் பாட்டில வச்சுக்கோங்க, இல்ல ஜார்ல வச்சுட்டு நீங்க அதை வாய் வச்சு குடிக்கலாம். எந்த அளவுக்கு உதடு நனையுதோ அந்த அளவுக்கு வயிறு குளிர்ச்சி அடையுன்னு சொல்லுவாங்க. அப்போ உதடு நனையும்படி குடிக்கக்கூடிய தண்ணி தான் உடலுடைய குளிர்ச்சி தன்மையை சமநிலைப்படுத்தி அந்த குளிர்ச்சி தோலினுடைய குளிர்ச்சியை ஏற்படுத்தி ஈரத்தன்மையை உண்டாக்கும். அப்போ நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின் இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் சோப்பு மாத்தி போட்டாலும் ட்ரை ஸ்கின் வந்துகிட்டே இருக்கும். ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க, எனக்கு சோப்பு செட் ஆகல அப்படின்ட்டுருவாங்க. சோப்பு செட் ஆகலன்னா அதே சோப்பு பயன்படுத்துற இன்னொருத்துக்கும் அதே மாதிரி ட்ரை ஸ்கின் வரணும் இல்லையா? ஒரு சோப் யூஸ் பண்றீங்கன்னா அந்த சோப் யூஸ் பண்ற எல்லாத்துக்கும் ட்ரை ஸ்கின் வரணும். ஆனா அப்படி வருமானு பார்த்தா இருக்காது. 10 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4 பேருக்கு ட்ரை ஸ்கின் ஏற்படுத்தியிருக்கும், மீது 6 பேருக்கு ட்ரை ஸ்கின் ஏற்படுத்தி இருக்காது. அப்ப எப்படி நம்ம சோப்புல குறை சொல்ல முடியும்? அப்ப நம்ம உடம்புக்கு அந்த சோப்பு பிரச்சனையை உண்டாக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ யூஸ் பண்ணக்கூடிய பொருள்ல பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனை அந்த பொருளுடைய பாதிப்பு நம்ம உடம்புல வேகமா தாக்குதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம ஃபர்ஸ்ட் உணரணும். அப்போ அந்த மாதிரி ஸ்கின் சம்பந்தமான வறட்சியை தடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க குடிக்கிற தண்ணி உங்களுக்கு போதுமானதா இருக்கணும், தாகம் எடுத்து குடிச்சிருக்கணும், உதடு நனையும்படி குடிச்சிருக்கணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அளவுக்கு அதிகமான குளிர்ச்சி உள்ள தண்ணி, ஃப்ரிட்ஜ் வாட்டரை எடுத்து டைரக்டா குடிக்கிறது குடிக்கலாம். அந்த சில்னஸ் உங்களுக்கு ரொம்ப பாதிக்க கூடாது. நீங்க ஃப்ரிட்ஜ் வாட்டர் எடுத்து குடிக்கிறீங்கன்னா அந்த பல்லு கூசுற அளவுக்கு ரொம்ப இந்த கூலிங்னஸ் இருக்கக்கூடாது, மிதமா இருக்கலாம். உங்க வாய் உங்களுடைய உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மிதமான குளிர்ச்சி இருக்கலாம், தப்பு கிடையாது. அளவுக்கு அதிகமான ஒரு குளிர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா அது உடம்புக்கு அதிகமா சில்னஸ் கொடுக்கும். அது தோலுக்கு தேவையான வெப்ப சக்தியும் ட்ரை ஆகும். ஸோ நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் கூட இன்னொரு உடலுடைய உறுப்புகளை பாதிக்காத அளவுக்கு தான் வச்சுக்கணும். ஸோ குடிக்கிற தண்ணி பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். சாப்பிடக்கூடிய உணவு, அளவுக்கு அதிகமான கார சுவை, காரத்துக்கு வெப்பத்தன்மை இருக்கு. அளவுக்கு அதிகமான கார சுவை உள்ள உணவுகளை பெரும்பாலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரேரா எப்பயாவது ஒரு டைம் நீங்க சாப்பிட்டுருக்கலாம். ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா அப்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலை அங்க நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். அப்ப அளவுக்கு அதிகமான காரம் இருக்கு, எந்திரிச்சு ஓடி வர முடியாது இல்லையா? எப்பயாவது ஒரு டைம் நீங்க ரேரா எடுத்துக்கலாம். ஆனா பெரும்பாலும் அளவுக்கு அதிகமான காரத்தை சுருக்குன்னு சாப்பிட்ற ஆளா இருக்கீங்கன்னா நிச்சயமாக உடம்பினுடைய நீச்சத்தை அதை குறைக்க வைக்கும், தோல்ல வறட்சியை ஏற்படுத்தத்தான் செய்யும். தோல் சம்பந்தமான வெடிப்பு, தோல் சுருக்கம், பல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். தோல் சுருக்கம் வரக்கூடாதுன்னா அங்க நீர் சத்து கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு நீர் எப்படி தண்ணி குடிக்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, உணவு விஷயத்த இப்ப பாக்குறோம். அப்போ பசிச்சு சாப்பிட்டுருக்கணும், பசிங்கிற விஷயத்த தெளிவா உணரணும். ரெண்டாவது, அளவுக்கு அதிகமான கார சுவை இருக்கக்கூடாது, மிதமான கார சுவை இருக்கலாம், அளவுக்கு அதிகமான கார சுவை இருக்கக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா புளிப்பும் அதே மாதிரிதான், கட்டுக்கடங்காத புளிப்பு, நாக்கு கோசுற அளவுக்கு, பல்லு கோசுற அளவுக்கு புளிப்பு சுவையும் எடுத்துக்கூடாது. எந்த சுவையா இருந்தாலும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு கரெக்டா எடுத்துக்கணும். ரொம்ப குறைச்சி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குறையணும் மிகணும் ரெண்டுமே நோய் இல்லையா? அப்போ தேவை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி சுவைகளையும் உணவுகளையும் எடுத்துக்கிறது முழுமையான ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு உங்களுடைய வயிறு காரத்தன்மையான உஷ்ணமாகுதோ அந்த அளவுக்கு தோலும் வறண்டு போகும், மலச்சிக்கலும் ஏற்பட்டுரும். ஸோ மலச்சிக்கல் அளவுக்கு அதிகமா இருக்கிறவங்களுக்கும் தோல் சம்பந்தமான பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இயற்கை மருத்துவத்தினுடைய பொறுத்த வரைக்கும், குறிப்பா அக்குபஞ்சருடைய மருத்துவம் பொறுத்த வரைக்கும் நுரையீரலுக்கும் தோலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. தோலை பராமரிக்கக்கூடிய ஒரு உள்ளுறுப்பு அப்படிங்கிறது நுரையீரலுடைய கட்டுப்பாட்டுல தான் வரும். அப்ப நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் தொடர்பு இருக்கு. பெருங்குடலுடைய பலவீனம் எப்பெல்லாம் ஏற்படுதோ, பெருங்குடல் அதிகமா வாய் தங்குது, பெருங்குடல் அதிகமா மலச்சிக்கல் ஏற்படுது அப்படின்னா அப்ப எல்லாம் தோலினுடைய எதிர்ப்பாற்றல் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ மலச்சிக்கல் இல்லாம ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்கணும் அப்படின்னா நீங்க கொடுக்குற உணவு முறை ஜீரணிக்க கூடியதா இருக்கணும். உணவு ஜீரணிக்கணும்னா பசி முழுமையா எடுத்துக்கணும், பசி எடுத்துருக்கணும், தேவையான அளவு உணவு எடுத்துருக்கணும்,
ஜீரணம் ஆகக்கூடிய தன்மையை கவனிச்சு சாப்பிடணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு உணவு சாப்பிட்டா ஜீரணிக்கும், எந்தெந்த உணவு உங்க உடம்புக்கு செட் ஆகுதுன்னு வச்சுட்டு அது உங்களுக்கு தான் தெரியும். இன்னொருத்தர் கண்டுபிடிக்கலாம் முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து நாளைக்கு காலையில் 8 மணிக்கு எல்லாத்துக்கும் பசி எடுத்துக்கும் அப்படின்ட்டு நான் பொதுவாக சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது மாறும். உங்களுடைய உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய பாடிக்கு தகுந்த மாதிரி, வயசுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பசி அளவு, பசி எடுக்கிற நேரம் எல்லாமே மாறுபடும். அப்போ ஒருத்தருடைய பசியை இன்னொருத்தர் கணிக்க முடியாது. உங்களுக்கு எவ்வளவு சாப்பாடு வேணும்னு அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இன்னொருத்தர் கண்டுபிடிக்க முடியாது. நேரத்துக்கு நேரம் மாறும். அப்போ பசியினுடைய அளவு, அதுக்கு தகுந்த உணவு எடுத்துக்கணும். ஸோ அந்த தோல் அப்படிங்கிறது நம்மளுடைய வாய் கூட தொடர்புபடுத்தி நம்ம பேசலாம். ஒரு உதாரணத்துக்கு, இந்த உடலுக்கு எந்தெந்த உணவெல்லாம் செட் ஆகுமோ, நம்ம வாய் வழியா சாப்பிடக்கூடிய உணவுகள் எதெல்லாம் நம்மளுக்கு ஜீரணிக்குமோ அதெல்லாம் இந்த தோலும் ஜீரணிக்கும்னு அர்த்தம். ஒரு உதாரணம் சொல்ல போனா, ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னு ஒன்று இருக்கு. பழக்குளியல். நம்ம சாப்பிடக்கூடிய பழங்களை உடம்புக்கு தேய்ச்சி குடிக்கிற ஒரு முறையும் இருக்கு. அது அன்னாச்சி பழமா இருக்கலாம், திராட்சையா இருக்கலாம், சாப்பிடக்கூடிய தக்காளி பழமா கூட இருக்கலாம். அப்போ இந்த உடல் எது எது உணவா எடுத்துக்குதோ அந்த உணவெல்லாம் அந்த தோலை எடுத்துக்கும்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, நீங்க ஒரு சோப் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சோப்பை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வாயில வச்சு நொறுங்க மென்னு சாப்பிட்டு சப்பி அந்த ருசியை உணர்ந்து யாராவது சாப்பிட முடியுமா சோப்பை? முடியாது இல்லையா? ஏன் அப்படின்னா உடல் அதை ஏத்துக்காது. அது உணவும் கிடையாது. ஆனா நீங்க சாப்பிடக்கூடிய ஒரு பழங்கள், ஒரு திராட்சையா இருக்கட்டும், ஒரு வெள்ளரிக்காவா இருக்கட்டும், உங்களால் அப்படி சாப்பிட முடியும். அப்போ இந்த உடல் எதெல்லாம் ஜீரணிக்குதோ அந்த தன்மை தான் இந்த தோலுக்கும் பொருந்தும். அப்போ இயற்கையான எந்த ஒரு பொருளும் இந்த உடலுக்கு ஏற்றுக்கொள்ளும். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் சம்பந்தமான எந்த ஒரு சோப்பா இருக்கட்டும், கிரீமா இருக்கட்டும், அதுக்கு பதில் எல்லாமே நீங்க மாற்றா இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் சோப்பு இருக்கு. நிறைய ஹோம்மேட் வீட்டுல இயற்கையா தயாரிக்கக்கூடிய நிறைய சோப் நிறைய பேர் பண்றாங்க. அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். குளியல் பொடி யூஸ் பண்ணலாம். அரப்புத்தூள் இருக்கு, சீக்காய்த்தூள் இருக்கு. அப்போ எதெல்லாம் இயற்கையா இந்த உடலுக்கு ஒத்து போகுமோ அந்த விஷயங்களை கொடுக்கும்போது தோலினுடைய ஈரப்பதமும் சரியாகும், வறட்சியும் ஏற்படாது, தோலினுடைய மினுமினுப்பு தன்மையும் அதிகரிக்கும். எப்பெல்லாம் தோலுக்கு அதோடைய எதிர்ப்பு சக்தி சரியா இருக்கோ அப்போ அந்த உடல்ல முகம் அழகுங்கிறது, அந்த தோலினுடைய அழகுங்கிறது இயற்கையாவே உடம்பே கொடுக்கும். நம்ம கொடுக்க வேண்டாம். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உடம்புக்கு எதுவும் நம்ம கற்றுக் கொடுக்க தேவையில்லை. உடம்பே நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புக்கு சப்போர்ட் பண்றது மட்டும் தான் நம்ம வேலையை தவிர உடம்புக்கு ஆர்டர் போறது நம்ம வேலை கிடையாது. ஸோ அடுத்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது முகம் கழுவுறது. உங்களுக்கு ஃபேஸில் அதிகமாக உங்களுக்கு வந்து எனக்கு ட்ரை ஆகுது அப்படின்னா, இல்லை முகம் எனக்கு சம்மந்தமான எனக்கு பிம்பிள்ஸ் இருக்குது, கொப்பளங்கள் இருக்குது, முகம் சம்மந்தமான உங்களுக்கு எந்த தொந்தரவு இருந்தாலும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது முகத்தை கழுவுங்க. ஸோ எந்த ஒரு க்ரீம் யூஸ் பண்ணாமல், ஃபேஸ் வாஷ், க்ரீம், சோப் எதுவும் யூஸ் பண்ணாமல் சும்மா பச்சை தண்ணியில் முகம் கழுவுங்க. முகம் கழுவிட்டு உடனே துடைச்சிட வேண்டாம். அழுத்தி உடனே துடைக்க வேண்டாம். அந்த தண்ணி இந்த தோலையே ட்ரை ஆகும். நீங்க முகம் கழுவிட்டீங்கன்னா அந்த சின்ன சின்ன நீர் தேவைகள் நம்ம முகத்துல இருக்கும் இல்லையா, அது இந்த உடம்பே ட்ரை பண்ணும். ஸ்கின்னே அது உள்ள எடுத்துக்கும், தேவைன்னா எடுத்துக்கும், இல்லைன்னா ட்ரை பண்ணி விட்டுரும். அப்போ அந்த தோலுக்கு அந்த ஆப்ஷனை கொடுங்க. தோலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அந்த தண்ணியை அதுவே ட்ரை ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தோலினுடைய ஈரப்பதமும் இயற்கையாகவே அங்கே சரியாகும். தோல் இருக்கக்கூடிய கெட்ட அழுக்கு, ஏதாவது தூசுக்கள் இருந்தாலோ ஏதாவது கிருமிகள் இருந்தாலோ அந்த ஈரப்பதமே அது எல்லாமே நியூட்ரல் பண்ணி விட்டுரும். அப்போ முகம் கழுவுனா கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். அதுவே ட்ரை ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் டைம் கொடுக்கலாம். சில டைம் முடியாமல் விட்டால் அது ஓகே. டைம் கிடைக்கும் போதெல்லாம் முகம் கழுவிட்டிங்கன்னா அந்த தண்ணி அதுவே ட்ரை ஆகட்டும். அப்போ பாருங்கள் ஃபேஸில் இன்னும் ஃப்ரெஷ்னஸ் அதிகமாகும். அப்போ நம்ம என்றைக்குமே உடலுக்கு ஒரு விஷயத்துக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கறதே இல்லை. நம்மளே எல்லா விஷயத்தையும் முடிவு எடுத்துறோங்கிறதுனால உடம்புக்கு அது சரியாக அமைய போகிறது கிடையாது. ஆக உடம்புக்கு சில வாய்ப்புகள் கொடுக்கணும். அடுத்து யூஸ் பண்ணுற சோப்புக்கு நான் சொன்னேன், சோப்புக்கு மாற்றாக நீங்கள் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் சோப்புகள் கிடைச்சா பதஞ்சலி கடைகள்லையோ இல்லை இயற்கை அங்காடிகளோ இல்லை நிறைய பேர் நிறையா ஹோம்மேட்ஸ் நிறையா சோப்பு பண்ணி விற்பனை பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நீங்கள் தயாரிக்க தெரிஞ்சால் நீங்கள் தயாரித்து நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். குளியல் பொடி இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நலங்கு மாவுன்றது பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, பைத்த மாவு, எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை எனக்கு சோப்பு போட்டு குளிச்சாதான் செட் ஆகணும், அதான் இயற்கை வகையான சோப்பு நிறைய இருக்கு, அதை பயன்படுத்தி பாருங்க. எந்த சோப்பு நல்லதுன்ட்டு முடிவுக்கு ஓடிட வேண்டாம். நான் அதை தான் ஃபர்ஸ்டே ஒரு வார்த்தை சொன்னேன், ஒவ்வொரு உடம்பும் தனித்தனின்ட்டு. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு இயற்கையான சோப்பு, ஒரு சோப்பு ஒரு ஃப்ளேவர் பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு செட் ஆச்சுன்னா ஓகே. அது இன்னொருத்தருக்கு ரெஃபர் பண்ணும்போது செட் ஆனாதான் அவங்க யூஸ் பண்ணணும், இல்லைன்னா விட்டுறணும். அவங்களுக்கு இன்னொரு சோப்புக்கு போயிடணும். ஸோ உங்க சோப்புக்கு பயன்படுத்தி பாருங்க. ஒரு சோப்பு உங்க உடம்புக்கு செட் ஆனால் அது கண்டினியூ பண்ணுங்க. அது இயற்கையான சோப்பா இருந்தாலும் இதுதான் ரூல்ஸ். இயற்கையான ஒரு பொருளா இருந்தாலும்
அது உங்களுக்கு செட் ஆனா மட்டும் பயன்படுத்துங்க, இல்லைன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு போயிருங்க. வேற எந்த ஃபிளேவர், வேற எந்த சோப்பு எனக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு போயிருங்க. நல்ல பொருளா இருந்தாலும் அது உடம்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். அது ஒவ்வொரு உடம்புக்கு மாறுங்கிறது நான் ஆரம்பத்திலே அதுக்கான பதிலையும் முன்னாடி நான் சொல்லிட்டேன். அடுத்து யூஸ் பண்ற கிரீம் இருக்கு இல்லையா, ஃபேஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிரீம் எந்த அளவுக்கு வியர்வை துவாரங்களை அழுத்திக்கிட்டே இருக்கும், அதோடைய வியர்வை துவாரங்களுடைய செயல்பாட்டை தடுத்துக்கிட்டே இருக்கும், அந்த அளவுக்கு உடம்பினுடைய உள்ளுறுப்புடைய ஆற்றலும் குறைச்சிக்கிட்டே போகும். ஏன்னா தோல் மூலியமா எல்லா உறுப்புக்கும் சக்தி பிரபஞ்சத்துல இருந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு, சூரியனுடைய வெப்பத்துல இருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம தோல் மூலியமா செய்யக்கூடிய ஒவ்வொரு கெமிக்கல் சம்பந்தமான தாக்குதலும் உள்ளுறுப்புக்கு சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. நம்ம நினைச்சிட்டு அது தோலோட நின்று போயிடும் அப்படின்ட்டு, தோலையும் தாண்டி அது உள்ளுறுப்புக்கு போகத்தான் செய்யும். அப்போ யூஸ் பண்ணக்கூடிய கிரீம் உங்களுக்கு ஒரே விஷயம், நேச்சுரலா உங்களுக்கு ஏதாவது ஃபேஸுக்கு சம்பந்தமான ஃபேஸ் பேக் இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்கு, நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இயற்கையாக பயன்படுத்த முடிஞ்சு தாராளமாக பயன்படுத்துங்க. இந்த எல்லா விஷயத்த விட்டுட்டு உங்களுடைய தூக்கம், பசி, தாகம், உடம்பு சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க தெளிவாக உணர்ந்துக்கிட்டோம்னா நீங்க எந்த ஒரு நேச்சுரலாக எதுவும் பயன்படுத்தாமல் இருந்தாலும் தோல் இயற்கையாகவே ஆரோக்கியமாக மாறுங்கிறது தான் நிரந்தர உண்மை. இதுக்கு அடுத்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இரவு உணவு. எந்த அளவுக்கு இரவு உணவு உங்களால சீக்கிரமா சாப்பிட முடியுமோ, முடிஞ்ச அளவு ஒரு 7:30-8 மணிக்கு முன்னாடி எந்த அளவுக்கு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா இரவு நீங்க சாப்பிட்ட உணவு எந்த அளவுக்கு எளிமையா ஜீரணிக்குதோ அந்த அளவுக்கு மலச்சிக்கல் இல்லாம இருக்கும். நம்ம சாப்பிட்றதே 9:30 மணி 10 மணின்னு போகும்போது சாப்பிட்டு உடனே கொஞ்ச நேரத்துல தூங்கிடுறோம் இல்லையா, அப்ப தூக்கத்துல உடம்பு செய்ய வேண்டிய வேலையை செய்யாம ஜீரணிக்கிற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு அடுத்த நாள் மோஷன் போறதுலையோ நம்ம எந்திரிக்கும் போது அதிகமான சோர்வோ இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். அப்ப இரவு உணவு எந்த அளவுக்கு நீங்க கூடிய சீக்கிரம் வேகமா எடுத்துட்டு இயற்கையா சீக்கிரமா தூங்க போறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. நல்ல ஆழ்ந்த தூக்கமும் நல்ல பசியும் இந்த ரெண்டும் கரெக்டா கடைபிடிக்கிறவங்களுக்கு உடம்பாற்றல் நல்ல வலுவானதாகவே இருக்கும். அதுவே தோல் சம்பந்தமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எளிமையா குணப்படுத்தும். அடுத்து நீங்க செய்யக்கூடிய இன்னொரு விஷயம், பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச பழங்கள், அது உங்களுக்கு என்ன பழங்கள் பிடிக்குதோ அந்த பழங்கள் தினமும் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழங்கள் சாப்பிடணும். ஆனா பழங்கள் சாப்பிடும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிடிச்சா மட்டும் அந்த பழங்களை எடுத்துக்கோங்க. சத்து அப்படின்ட்டு முக்கியம். இப்போ ஆப்பிள்னா ரொம்ப சத்து அப்படின்ட்டு டெய்லியும் ஆப்பிளா எடுக்கிறது, தர்பூசணி அப்படிங்கிறது ரொம்ப நீர்ச்சத்து, அது சாப்பிட்டா ஸ்கின்னுக்கு நல்லதுன்ட்டு அந்த மாதிரி தனியா ஒரு முடிவு பண்ணி எடுக்க வேண்டாம். உங்க உடம்புக்கு எது ஒத்து வருதோ, எது எளிமையா ஜீரணிக்குதோ அந்த பழங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. இன்னொருத்தர் ரெஃபர் பண்றாங்கன்ட்டு அதையே எடுத்திருக்க வேண்டாம். ஒரு டாக்டர் உங்களை கன்சல்ட் பண்ணி டாக்டர் உங்களை டயக்னோசிஸ் பண்ணி சொல்றாங்கன்னா அது வேற. ஜென்ரலா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பக்கத்து வீட்டுல கேட்டு செய்யறதுங்கிறது வேற. இப்போ ஒண்ணு உங்க உடம்புக்கு செட் ஆகுறத நீங்க தேர்ந்தெடுத்து சாப்பிடணும், இல்ல இன்னொரு டாக்டர் உங்க உடம்புக்கு செட் ஆகுறத அவரு கண்டுபிடிச்சு டயக்னோசிஸ் பண்ணி அவரு பரிந்துரைக்கிறத பின்பற்றணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயம் தான் செய்யணும். ரெண்டுக்கு இடைப்பட்ட கேப்ல இன்னொருத்தர் பரிந்துரைக்கிற ஒரு விஷயங்கள் உடம்ப பத்தின புரிதல் இல்லாத நபர்கள் தனக்கு இந்த விஷயம் சரியா போச்சு இது சாப்பிட்டேன் அப்படின்ட்டு ரெஃபர் பண்ற விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தலாம், பொருந்தாமலையும் போகலாம். அதனால நம்ம உடம்பு அப்படிங்கிறது பரிசோதனை கருவி இல்லை. அப்போ இந்த உடம்புக்கு தகுந்த விஷயங்களை மட்டும்தான் நம்மளால எளிமையா எடுத்துக்கணும். அதுதான் இந்த உடம்பை ஏற்றுக்கொள்ளும். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள், தோல் அப்படிங்கிறது இயற்கையாவே ஆரோக்கியமா தான் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணி தோலை பாதிக்காம இருக்காத வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் பாதிக்கிற விஷயங்கள் இருந்தா அது இயற்கையான முறையில நம்ம சோப்பா இருக்கட்டும், கிரீமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயங்களா இருக்கட்டும், இயற்கையான பொருட்கள் மூலியமா நம்ம அந்த தோலை அணுகும் போது அது அளவுக்கு அதிகமான பாதிப்பை கொடுக்கறதும் கிடையாது, உடலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் இருக்கு. அப்போ இயற்கையாவே உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா உடம்ப சொல்றத கேட்கணும். உடம்பு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான ஆற்றல் ஃபர்ஸ்ட் வேணும். தோலுக்கு தேவையான ஊட்டச்சத்து உணவு, பிடிச்ச உணவு பசிக்கிற நேரத்துல போதுமான அளவு அதை கொடுக்குறீங்களான்னு பாருங்க. ரெண்டாவது தூக்கம் ரொம்ப முக்கியம். நீங்க 2 நாள் தூங்காம இருந்து பாருங்க, கண்ணை சுத்தி கருவழியா விழுந்துரும். அப்ப இது ஸ்கின்ல ப்ராப்ளம்னு சொல்லுவீங்களா? இல்ல, தூக்கம் சரி பண்ணா கருவழியை தானா போகும் இல்லையா? இது எல்லாரும் உணர்ந்த உண்மை தானே. அப்ப தூக்கத்துக்கும் தோலுக்கும் ஒரு சம்பந்தம் வருது இல்ல. அப்ப நல்ல தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ரெண்டாவது யூரின் மோஷன் சரியா வச்சுக்கணும். அடக்கி வைக்கிற பழக்கம் இருக்கக்கூடாது.
குடிக்கிற தண்ணி எந்த அளவுக்கு தாகம் எடுத்து சரியா தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ் உங்க ஸ்கின்னுக்கு தகுந்ததா இருக்கணும். அதிகமா சிலருக்கு இந்த பாலிஸ்டர் கிளாத் இந்த மாதிரி ஏதாவது சில துணிகள் போட்டாங்கன்னா ஸ்கின்னுக்கு அவங்க ஏத்துக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தா கூட உங்களுக்கு தகுந்த விஷயங்களை மாத்திக்கோங்க. அப்போ உடம்புக்கு எந்த ஒரு விஷயம் ஒத்து போகுதோ அந்த ஒரு விஷயம்தான் உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் அமையும், ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். உடம்பை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு ரசாயன பொருளாக இருந்தாலும் அது உடம்பை ஏத்துக்காது. அதுக்கான விளைவு ஒரு நாள் கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகளாக நம்மளுக்கு காட்டியே தீரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இதுதான் நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய தோல் சம்பந்தமான, உடல் சம்பந்தமான அடிப்படையான விஷயங்கள். தேங்க்யூ ஸோ மச்.